வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்த டிவிஎம் யோகாவில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு சிறிய கவிதையின் தலைப்பு பணத்தின் கவர்ச்சி. உணவுக்கும் வாழ்வின் பலத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்தது. பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவு கொள்ளாத விளைவுகள் கண்டுள்ளோம். வாழ்க வளமுடன். கவிதையோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் சக்தி குறையும் போது அதனை சரிக்கட்ட உணவு உண்கிறோம். ஐயறிவு விலங்குகள் வரை எல்லா ஜீவன்களும் தமக்கு வேண்டிய போது உணவை தேடி உண்கின்றன. அது மட்டுமல்லாமல் உண்ட உணவு செரிமானம் ஆகி சக்தி சமப்படுத்துவதற்கு இயற்கையே சில ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் விலங்கினம் வரை சிந்தனை ஆற்றல் இல்லாததால் கிடைப்பதை உண்டு உயிர்த்து மடிந்தும் விடுகின்றன. ஆனால் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இருப்பதால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்தி மற்றவர்க்கும் வழங்க முடிகிறது. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதால் உண்ட உணவும் செரிமானமாகி சக்தி ஈடுகட்டப்படுவதோடு வாழ்வியல் வளம் குன்றாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் விட்டு செல்ல முடிகிறது. மனித குலத்தில் உழைப்பின் மதிப்பாக பணம் என்பது தோற்றுவிக்கப்பட்ட பின் பணத்தை சேர்ப்பதிலும் இருப்பு வைப்பதிலும் காப்பாற்றுவதிலும் மனித ஆற்றல் செலவிடப்படுகிறது. உணவிற்காகவும் இனிமையாக வாழ்வதற்கான நோக்கத்திற்காகவும் உழைப்பது என்பது குறைவுபட்டது. அதனால் பிறர் நலம் எண்ணாமல் சுயநலத்தால் பணத்தை பொருட்களை சேர்த்து அடுத்தவரும் தலைமுறையினர் உழைக்காமல் பிழைக்கும் கூட்டமாக உருவாக்கிவிட்டது மனிதகுலம். அதனால் மனித வளமும் உலக வளமும் குன்றி பகுத்தறிவாகிய மனிதனின் ஆறாவது அறிவு முரண்பாடாக பயன்படுத்தப்படுகிறது. விளைவு மனித வாழ்வு துன்பமயமாகி விட்டது. வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அருளிய டிவிஎம் யோகா சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.